ஐபிஎல் 2026ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ண பஞ்சாப் வந்து ஃபர்ஸ்ட் பால் பண்ணுறோம் சொன்னாங்க. ஸோ பேட்டிங் அடுத்த நம்ம சஞ்சு சாம்சன் ஓப்பனர் என்ன ஆனார்னா 7 ரன்லேயே இப்போ கிளம்பிட்டார். அதுக்கு அடுத்து தான் ஆயுஷ் மாத்திரை என் டீமுக்கு நான் தாண்டா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் இந்த மேட்ச்சில் ஆயில் நீட்டிக்கிறதுக்கு எதனா மாத்திரை போட்டு வந்துட்டார் என்னன்னு தெரியல. செமையாக விளையாடினார் அந்த பக்கம் இந்த பக்கம்னு சொல்லி ஒரு மச் நீடட் 50 நம்ம டீமுக்கு நம்ம முதல்ல அடித்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு 50 அடித்து கொடுத்தாரு அவர். இந்த பக்கம் சிக்ஸஸ் அந்த பக்கம் ஃபோர்ஸ்னு தன்னுடைய 17 வயசில் என்னென்ன வித்தையை காட்ட முடியுமோ குரல் வித்தை அத்தனையும் காட்டார். இந்த பக்கம் ருத்ராஜ் கைக்வாட் ஜஸ்ட் ஒரு ரன்ஸ் ஓடுறதுக்கு மட்டும்தான் இருந்தாருன்னு தான் சொல்லணும். அவருடைய நாக்ஸ் பெருசாக ஒன்றுமே இல்லை இன்றைக்கி மேட்ச்சில். அதுக்கடுத்து நல்லா அதிரடியாக விளையாட்டிருந்த ஆயுஷ் மாத்திரை பார்த்திங்கன்னா எல்லா பவுலரையும் பொழந்து கட்டி 73 ரன்கள் இருக்கும்போது அவர் வந்து அவுட் ஆகிட்டார். அவர் 43 பந்தில் 73 ரன்கள் 6 4 5 சிக்ஸர்கள் அடிச்சிருந்தார். உண்மையிலே வந்து லயன் ஸ்டோர் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. செஹல் வந்து ஒரு பிரேக் த்ரூ கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து தான் கிளம்பிறங்க நம்ம கார்த்திக் சர்மா சிவம் துபே உள்ளே வந்தார். அவர் கொஞ்சம் ஆங்கரிங் இன்னிங்ஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தார். சர்ஃப்ராஸ் கான் உள்ளே வந்து 2 ஹேட்ரிக் ஃபோர்ஸ் வந்து எடுத்தார். அவருமே தன்னுடைய பங்குக்கு என்ன பண்ண முடியுமோ வந்து கொஞ்சம் நேரம் ஒரு கேமியோ பண்ணாலுமே சூப்பராக ஒரு கேமியோ பண்ணிக்கிட்டு போனார் சர்ஃப்ராஸ் கான். அவர் பார்த்திங்கன்னா 12 பந்துகளில் 32 ரன்கள், இதில் 6 4 ஒரு 6 அடங்கும். மார்க்கோ யான்சன் வந்து இன்றைக்கி நல்லாவே வந்து பவுலிங் போட்டார். அவருடைய ரிவ்யூவும் நல்லாவே இருந்தது சக்ஸஸ்ஃபுல்லாக. சிவம் துபே இன்றைக்கி சிக்ஸர் துபே இல்லை நான் பவுண்ட்ரி துபே அப்படின்ற மாதிரி விளையாடினார். அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீம் கடைசியில் 209க்கு 5 அப்படின்ற ஒரு இலக்கு எட்டுறதுக்கு வந்து நம்ம சிவம் துபே வந்து ஒரு நல்ல ஒரு ரீசனாக இருந்தார். அதே போல் பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ் பெருசாக வந்து சோபிக்கலை. ஸோ 210 அப்படின்றது தான் வந்து பிபிகேஎஸ்க்கு வந்து டார்கெட்டாக இருக்குது. அடுத்த அப்டேட்டட் வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.